ஒரு ஊர்ல ரொம்பவும் வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு வீரையா அஞ்சலி அப்படிங்கிற புருஷ பொண்டாட்டி இருந்தாங்க. பாவம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஏழைங்க. ஆனா இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு வாழ்வாங்களே ஒழிய யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கையேந்த மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏழைங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்கள தள்ளி தான் வைப்பாங்க, வார்த்தைகளால அவமானமும் படுத்துவாங்க. ஆனா எப்பவும் எந்த ஒரு சண்டைக்கும் போகாம அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்கள பார்த்து யாரு என்ன சொன்னாலும் சரி, அதை கேட்டு கேட்காத மாதிரி தான் போயிடுவாங்க. அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன குடிசையில அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையிலேயே ரெண்டு பேரும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி, சீக்கிரமா வா, காட்டுக்கு போக வேண்டாமா? ஆ, இதோ வரேங்க. இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைங்க, நாம போகும்போது யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அதான் எனக்கு வெளியில வரவே பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக வரமாட்டேன்னா எப்படி? அது நம்ம வாழ்க்கையாச்சே. எல்லாரும் இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லாததுனால சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு அவங்கெல்லாம் யாரு? அவங்க சொல்றத காதுல போட்டுக்காத, வா. அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க போற வழியில ரங்கையா ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அந்த ஊர்ல வயலுக்கு சொந்தக்காரங்க. அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிர்க்க வர வீரையாவை பார்த்தாங்க. பாத்தியாடா, காலையிலேயே இவங்க முகத்துல முழிச்சிட்டோம். இன்னைக்கு என்னாகுமோ என்னமோ. நாம வரும்போது எதிர்க்க வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியுமோ தெரியாதோ, இன்னைக்கு தெரியப்படுத்தணும். வா, அவங்க கிட்ட போலாம். இவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே எங்க கிளம்புறாங்க? அப்படி அவங்க ரெண்டு பேரும் கோவமா வீரையா அஞ்சலி பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா வீரையா, நாங்க காலையிலேயே வேலைக்கு போவோன்னு தெரியாது, எங்க எதிர்க்க வந்துகிட்டு இருக்க? அப்படி இல்லைங்க, நாங்க காட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். இப்பவே காட்டுக்கு போகணுமா? உங்களை பார்த்துட்டு போய் போற வழியில எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா? உங்களை நாங்க பாக்கலங்க. ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. எப்படியும் காட்டுக்கு தானே போறீங்க, பேசாம அங்கேயே இருங்க, தொல்லை ஒழியும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இவங்க கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் எப்படி தைரியமா நம்ம முன்னாடி நின்று பேசுறாங்க பாரு. இவங்கள ஊருக்குள்ள வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அவங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு எதுவும் பேச முடியாம மனசுக்குள்ள அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படியெல்லாம் நடக்காது. அஞ்சலி, வா நம்ம போலாம். அப்படின்னு ரெண்டு பேருமே வருத்தத்தோட தலை குனிஞ்சுக்கிட்டே அங்கிருந்து காட்டுக்கு போனாங்க. அங்க நடந்ததை நினைச்சு ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இளைஞரா இருந்தா யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அவமானத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் வாழணுமாங்க. இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்கள பார்த்தா மட்டமா தானே தெரியும். நாம என்ன தப்பு பண்ணோன்னு இப்ப எல்லாரும் இப்படியெல்லாம் பேசுறாங்க. நாம ஏழைங்களா பிறந்துட்டோம்ல, அதான் அவங்களுக்கு அப்படி தெரியுறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க போறோமோ. சரி, அதை விடு. அதை பத்தி யோசிச்சா அழுகதான் வரும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல விறகு வெட்டி எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படி அன்னைக்கு இரவுல இருந்து மழை ஜோரா பெய்ய ஆரம்பிச்சுது. அதனால எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வசதியானவங்க தான், அதனால இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா வீரையா அஞ்சலி ரெண்டு பேரும் தினக்கூலிங்க. அவங்க எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சாங்க. இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா நாம என்னதாங்க பண்றது? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம்தான். நம்ம வீடும் இப்ப சரியா இல்ல. இப்படியே இருந்தா விறகு வெட்டவும் நம்மளால போக முடியாதே. ஆமா, இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டோட கூரை சரியில்லைங்கிறதுனால மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க வருத்தப்பட்டாங்க. மழை தண்ணி என்ன இப்படி சொட்டுது? மழை பெய்யும் போதெல்லாம் நம்ம வீட்டுல எப்பவும் இதே நிலைமை தானே. ஆமா, வீட்டை சரி பண்ணிக்கிற நிலைமையும் நம்ம கிட்ட இல்ல. சரி வாங்க, தண்ணி சொட்டுற இடத்துல போய் கிணத்தை வைக்கலாம். எப்ப நமக்கு நல்ல காலம் வருமோ என்னமோ. அப்படி ரெண்டு பேரும் மழை தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ராத்திரி பூரா தூங்காம முழிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. ஆனா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால விறகு வெட்ட போக முடியல. அதனால வீட்டுல சாப்பிடவும் எதுவும் இல்லை. ரெண்டு பேரும் வெறும் தண்ணியை குடிச்சு தான் படுத்து தூங்குனாங்க. ஆனா மழை நிக்கவும் இல்லை. இவங்க ரெண்டு பேரால ராத்திரியில தூங்கவும் முடியல. இது இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊரு ஜமீன்தாருடைய மனைவி பார்வதிக்கு பிரசவ வலி வந்ததுனால அவங்க வலியில துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன இது?
இவளுக்கு இப்ப வலி வருதே. வெளியில யாரும் இல்லையே, வீட்ல வேலைக்காரங்க கூட இல்ல. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயாகணும். சரி, நானே கூட்டிகிட்டு போறேன். அது ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால வீட்ல வேலையாட்கள் யாரும் இல்ல. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம அந்த ஜமீன்தார் அவருடைய மனைவிய அவருடைய மாட்டு வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் வீரையாவோட வீட்டுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும்போது வண்டி சக்கரம் சேத்துல மாட்டிக்கிச்சு. ஐயோ, என்ன இது? வண்டி நகரவே மாட்டேங்குது. ஒருவேளை வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சா? என்ன இது? இன்னைக்கு எல்லாம் இப்படி நடக்குது. என் பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது? ஜமீன்தார் வண்டியை விட்டு இறங்கி அந்த பள்ளத்துல இருந்து சக்கரத்தை வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அங்க வேற யாருமே இல்ல. அதனால அவரே தனியா அந்த சக்கரத்தை எடுக்க முயற்சி பண்ணி கடைசியில சோர்வடைஞ்சு அப்படியே சோர்ந்து போயிட்டாரு. உள்ள அவருடைய பொண்டாட்டி வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ஜமீன்தாரோட பொண்டாட்டி கத்துற சத்தம் வீட்டுக்குள்ள இருந்த வீரையா அஞ்சலிக்கு கேட்டுச்சு. ஏங்க, யாரோ கத்துற சத்தம் கேக்குதில்ல? ஆமா, யாரோ பொண்ணோட குரல் மாதிரி கேக்குது. ஐயோ, இந்த மழையில யாருக்கு என்ன ஆபத்து வந்திருக்கும்? ஆமா, வா போய் பார்க்கலாம். யாருக்கு என்ன ஆபத்தோ? அப்படி யாருக்கு என்னாச்சு அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியில வந்து பார்த்தப்போ அங்க அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே ஜமீன்தார் வண்டி சக்கரத்தை பள்ளத்துல இருந்து வெளியில எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப இவங்க 2 பேரை பார்த்து ஜமீன்தார் பக்கத்துல வந்தாரு. என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிக்கிறா, காப்பாத்துங்க. ஐயா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அஞ்சலி, என்ன பண்றது? நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடலாங்க. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்படியாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டி பிள்ளையோட உயிரை காப்பாத்துங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா. அப்படி எல்லாரும் சேர்ந்து பார்வதியை தூக்கிக்கிட்டு அவங்க குடிசைக்குள்ள போயிட்டாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. நான் அவ மேல உயிரையே வச்சிருக்கேன். ஒன்றும் ஆகாதீங்கய்யா, என்ன நம்புங்க. வீரையா அந்த ஜமீன்தார சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். அஞ்சலி பிரசவம் பார்த்து நல்லபடியா குழந்தையையும் வெளியில எடுத்தா. தாயும் சேயும் நல்லா தான் இருந்தாங்க. அப்போ ஜமீன்தார் 2 பேரையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் பொண்டாட்டி புள்ள உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க ஐயா. அது எப்படி? நீங்க ஏதாவது கேட்டே ஆகணும். நான் கொடுக்கறேன். எங்களுக்கு எது மேலேயும் ஆசை இல்லையா. இருக்கிற வரைக்கும் ஒழிச்சிட்டு அப்படியே போயிடுறோம். உங்க நிலைமைய பார்த்தா வறுமையில வாடுற மாதிரி தான் தெரியுது. இந்த வறுமை இப்ப வந்தது இல்லைங்க ஐயா, எப்பவும் எங்க கூட தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு உதவி செஞ்சோம், அதுக்கு பலனா எதையாவது எதிர்பார்த்தா அது நல்லா இருக்காதுங்க ஐயா. அவங்க சொன்னதை கேட்டு ஜமீன்தார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. ஆனா அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. என்னோட திருப்திக்காகவாவது கேளுங்க. எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க ஐயா. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை ரொம்ப மட்டமா நடத்துறாங்க. எதுக்காக அப்படி நடத்துறாங்க? நாங்க ஏழைங்களாச்சே, அதனால தான் எங்களை மனுஷங்களா கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பணம் பொருள்னு எதுவும் வேணாங்க ஐயா. ஆனா எங்களையும் மற்ற மனுஷங்கள மாதிரி நடத்தினா அதுவே போதும் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு ஜமீன்தார் மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. எப்படியாவது இவங்கள பத்தி ஊஜனங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறமா பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வீரையா அஞ்சலிய பத்தி அவங்க எப்பேற்பட்டவங்க, எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு நல்ல குணம் இருக்கிறவங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொன்னாரு. நீங்க எல்லாரும் இவங்கள தள்ளி வச்சிருக்கீங்க, ஆனா அவங்க மட்டும் எத்தனையோ உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப அவங்கள ஏத்துப்பீங்கன்னு அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஏழைங்களாச்சே. நேத்து இவங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு இவங்களுக்கு எதுனா வேணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க செஞ்ச உதவிக்கு நான் என்னுடைய பாதி சொத்தை எழுதி வச்சிருப்பேன். அவங்க சரின்னு சொல்லியிருந்தா அப்போ உங்க எல்லாரையும் விட அவங்க பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. அப்போ உங்களை மட்டம் தட்டி இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி அந்த ஜமீன்தார் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. இது வரைக்கும் அவங்க பண்ணது தப்புன்னு ஊஜனங்க நினைச்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து வீரையா அஞ்சலி 2 பேருக்கிட்டையும் அவங்க எல்லாரும் நல்லபடியா பழக ஆரம்பிச்சாங்க. அதனால வீரையா அஞ்சலியும் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பிறக்கிறவங்க எல்லாருமே தாயோட வயிற்றுல இருந்து தான் பிறப்பாங்க. குழந்தைங்க பிறக்கும் போது நாம பணக்காரங்களா அப்படின்னு பார்த்து பிறக்க மாட்டாங்க. அப்படி பிறக்கிற மாதிரி இருந்தா எல்லா குழந்தைங்களும் பணக்காரங்களா தானே பிறப்பாங்க.
பணத்துக்கு எப்பவுமே அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இன்னொருத்தங்க கிட்ட கூட போகலாம். இன்னொருத்தங்க கிட்ட இருக்கிற பணம் நம்ம கிட்டயும் வரலாம். அதனால நிரந்தரமா இல்லாத பணத்துக்கு கொடுக்கிற மதிப்பை பேசாம மனுஷங்களுக்கு கொடுத்துட்டு போலாம். சூரியன் மறையிற நேரத்துல சங்கரையா வயல்ல உட்காந்துக்கிட்டு கலப்பைய தொடச்சுக்கிட்டு இருந்தப்போ பக்கத்து வயல்ல இருந்து பாஸ்கர் சங்கரையா கிட்ட வந்தான். என்ன சங்கர் அண்ணா, இன்னுமா இந்த கலப்பைய தொடச்சிக்கிட்டு இருக்க? ஊரெல்லாம் நெருப்பு மாதிரி பரவற செய்தி உனக்கு தெரியுமா? சங்கரையா சிரிச்சுக்கிட்டே நிமிந்து பார்த்து, இங்க பாருடா தம்பி, இந்த கலப்பை தான் என் குடும்பத்தை காப்பாத்துது. நம்ம ஊர் ஜமீன்தாரை விட இந்த கலப்பை எனக்கு முக்கியம். காலில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற சேரை கூட கழுவாம வந்து பேசுறியே, அவ்வளோ என்ன முக்கியமான விஷயம் அது? இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம்தான் அண்ணன். 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை ஆண்டுகிட்டு இருந்த ஜமீன்தாரு இந்த ஊரையே விட்டுட்டு போகும்போது அவர்கிட்ட இருந்த தங்க காசெல்லாம் இங்கேயே புதைச்சி வச்சிட்டாராமா. அது பெரிய புதையலாமா. 10 தலைமுறை உக்காந்து சாப்பிட்டாலும் கரையாத புதையலாம். புதையலா? தம்பி, இது ஒவ்வொரு வருஷமும் நாம கேட்குற கட்டுக்கதை தான். பெரியவங்க பொழுதுபோக்காம இப்படி தான் கதை கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச தங்கம் நாம விளைய வைக்கிற நெல்லு தான். அதுதான் அறுவடைக்கு முன்னாடி தங்க மாதிரி ஜொலிக்கும். அட போன, எப்ப பார்த்தாலும் விவசாயத்தையே கட்டிக்கிட்டு அழுவுற. நல்லா விவசாயம் செஞ்சு உன் கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு. இதுல இருந்து உனக்கு என்ன கிடைச்சது? ஒரு வீடும் 2 மாடுங்களும் தானே. நான் ஒரு பெரிய வாழ்க்கைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி கிழிஞ்சி போன என் சட்டையை தச்சு கொடுக்காத காலம்தான் எனக்கு வேணும். நான் பஞ்சு போல இருக்கிற படுக்கையில படுத்து தூங்கணும். என்னை சுத்தி 4 பேர் எனக்கு சேவை செய்யணும். இந்த வாழ்க்கைக்கு என்னடா தம்பி குறைச்சல்? சாப்பிட சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு வீடும் இருக்கு. போய் படுத்தா நிம்மதியா தூக்கமும் வருது. இதை விட நல்ல வாழ்க்கை வேற என்ன? அமைதியான வாழ்க்கையா? அது யாருக்கு வேணும்? பணம் வேணும்னு இந்த தடவை இவங்க சொல்றத கட்டுக்கதையா நான் நினைக்கல, உண்மைன்னு தான் நினைக்கிறேன். பாழடைஞ்ச கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே தான் அந்த புதையல் இருக்கான். அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு புதையல் என்ன தெரியுமா? நம்ம சோர்வடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே உட்காரும் போது கிடைக்கிற நிழல் தான். மழை காலம் வர்றதுக்கு இன்னும் சில காலங்கள் தான் இருக்கு. உன்னோட வயல் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் வயல் தாகத்துல தவிக்குதுடா. அதை உழுது மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன தயார் பண்ணுன்னு சொல்லுது. அதுதான் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை. இதை விட்டுட்டு புதையல தேடியெல்லாம் போகாத. நீ இங்கேயே உக்காந்து உன் வயல் கூட பேசிக்கிட்டு இரு. ஆனா நான் அதிர்ஷ்டத்தை தேடி போக போறேன். ஆசைப்படக்கூட நீ பயப்படுவ போலையே. இல்ல, நான் முதல்ல புதையல கண்டுபிடிச்சிடுவானோன்னு பயப்படுறியா? நான் புதையல கண்டுபிடிச்சா இங்க இருக்கிற எல்லா வயலையும் வாங்கிடுவேன். உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன், சம்பளமும் கொடுக்கறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவன் திமிரா போகும்போது சங்கரையா அவனை பத்தி யோசிச்சு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பார்வதி புருஷனுக்கு சாப்பாடு போடும்போது அவனுடைய முகத்துல இருக்கிற குழப்பத்தை கவனிச்சா. இன்னைக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்திருக்கீங்க, முகமும் வாடி போயிருக்கு, என்னாச்சு? பார்வதி, நம்ம கஷ்டங்கள் தீர போற நாள் வருது. நம்ம வாழ்க்கை முழுசா மாற போகுது. பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய தங்க நகைய போடுறதுக்கு தயாராயிரு. பார்வதி ரொம்பவும் குழப்பமா புருஷனை பார்த்து, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல பார்வதி, நான் புதையலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய புதையல். நம்ம பழைய ஜமீன்தாரு புதைச்சி வச்சது. அது இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும். பாழடைஞ்ச கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே தான் புதைச்சிருக்காராம். நாளையில இருந்து நான் அங்க தோண்ட போறேன். நிச்சயம் அந்த புதையல் எனக்கு கிடைக்கும். அட கடவுளே, யாருங்க உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் சொன்னது? நம்ம கிட்ட இருக்கிற 1 ஏக்கர் பூமியில விவசாயம் செஞ்சாதான் நாம 2 வேளை சாப்பிட முடியும். அதை விட்டுட்டு புதையல தேடி போறேன் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? பகல் கனவு காணாதீங்க. இது ஒன்றும் பகல் கனவு இல்ல, உண்மை. நீ என்ன நம்பு. அந்த புதையல் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நீ இனி வயல்ல இறங்கி வேலை செய்ய வேண்டியதில்லை. நமக்கு வேலை பார்க்கவே 4 பேர் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. மழை காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வயலை உழுது வச்சாதானே அடுத்து நாம அதுல பயிரிட முடியும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ பண்ண போனீங்கன்னா அப்புறம் நம்ம வயல் என்னங்க ஆகுறது? பைத்தியம் மாதிரி பேசாத. இது நம்ம தலையெழுத்த மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு. இதை விட்டுட்டா அப்புறம் கஷ்டம்தான். தயவு செஞ்சு இந்த தடவை என்ன தடுக்காத. பார்வதி எதுவும் சொல்லாம அமைதி ஆயிட்டா. பாஸ்கர் நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் விடிய காலையிலேயே போய்
பாஸ்கர் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சான். அப்பதான் சுப்பையா அந்த பக்கமா வந்தான். ஊர்ல யார் வீட்ல என்ன நடந்தாலும் அது சுப்பையாவுக்கு தெரிஞ்சிடும். சுப்பையா பாஸ்கரை பார்த்து, என்ன பாஸ்கர், இவ்வளோ காலையில் இங்கே என்ன தோண்டிக்கிட்டு இருக்க? வயலில் வேலை இல்லையா? பாஸ்கர் பதட்டமா பின்னாடி திரும்பினான். அது ஒன்றும் இல்லை சுப்பையா, இங்கே மண்ணு கொஞ்சம் சத்தா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு. சுப்பையா சிரிச்சான். போய் சொல்லாத பாஸ்கர், உன் கண்ணில் தான் ஒளி தெரியுது. என்ன ஜமீன்தாரோட புதையில திருடுறியா? ஊரே இதைத்தானே பேசுது. பாஸ்கர் அதை கேட்டு கொஞ்சம் பதட்டமானாலும் வேற வழி இல்லாம உண்மைய ஒத்துக்கிட்டான். ஆமாண்டா, அது இங்கே தான் இருக்கு. என் உள்மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள்ல அந்த புதையல் எனக்கு கிடைக்கும், நீ வேணும்னா பாரு. அட வீணா போனவனே, என் சின்ன வயசுல இருந்தே இந்த கதையை கேட்குறேன். எல்லாரும் இங்கே தோண்டி தோண்டி அவங்க கையில் கொப்பளம் வந்தது தான் மிச்சம். எந்த புதையிலும் யாருக்கும் கிடைக்கல. தேவையில்லாம உன்னுடைய சக்தியையும் நேரத்தையும் வீணாக்காத. போய் வயல் வேலையை பாரு. நீங்கள் எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்க. நான் அந்த புதையில எடுக்கிற அன்னைக்கு நீங்கள் எல்லாம் வாய முடிப்பீங்க. போய் வேலையை பாரு. சுப்பையா சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஊருக்குள்ள போனான். 1 மணி நேரத்துல ஊர்ல எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் சங்கரையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மதிய நேரம் அவனுடைய பொண்டாட்டியான லக்ஷ்மி அவனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. என்னங்க, வந்து சாப்பிட்டு போங்க, வெயில் வேற அதிகமாகுது இல்லையா? சங்கரையா மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வேலையெல்லாம் முடிய போகுது லக்ஷ்மி. இன்னும் 2 நாள்ல நாம அறுவடை வேலையை ஆரம்பிக்கலாம். நான் வயலுக்கு வரும்போது ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க. பாவம் அந்த பாஸ்கர் புதையலுக்காக தரையை தோண்டிக்கிட்டு இருக்கானாமே. பாவம் பார்வதியோட முகமே வாடி போச்சு. நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் லக்ஷ்மி. பேராசை அவன் கண்ணை மறைச்சிடுச்சு போல. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லாததுக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, நமக்கு இருக்கிறத வச்சு நாம சந்தோஷமா இருக்கணும். இவரு இப்படி பண்றத பார்த்தா இந்த வருஷம் வயல்ல எதுவும் விவசாயம் நடக்காது போல. இதில் நாம எதுவும் செய்ய முடியாது. அவனா கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு வருவான். நம்ம வயல்ல நாம கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற விளைச்சல் தான் புதையல்னு அவனுக்கு தெரியல போல. இப்படியே நாட்களும் போச்சு. பாஸ்கருடைய கஷ்டம் எல்லாமே வீணாதான் போய்கிட்டு இருந்துச்சு. அவன் கையில கொப்பளம் தான் வந்துச்சு. அவனோட வயலும் காஞ்சி போச்சு. ஆனா தங்கம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் சாயந்தர நேரம் ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு வந்த பாஸ்கரை பார்த்து, போதுங்க, இதுக்கப்புறமா இதே வேலையை பார்க்காதீங்க. நம்ம வயல் எப்படி காஞ்சி போச்சு பாத்தீங்களா? பக்கத்து வயலு சங்கரண்ண வயலு எவ்வளோ நல்லா இருக்கு. போங்க, ஒழுங்கு மரியாதையா நம்ம வயல் வேலைய பாருங்க. எல்லாம் என் கெட்ட நேரம். அந்த ஜமீன்தார் என்னை ஏமாத்திட்டாரு போல. இல்லைன்னா சங்கரண்ணனுக்கு அந்த புதையல் கிடைச்சிருக்கும். அதான் அவர் அமைதியா இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த புதையல் எனக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்க எல்லாம் என்னை தேடி வரணும். பார்வதி அமைதியா அழுதுகிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. அப்போ ராமாபுரத்துல பயங்கரமா மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. அந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சங்கரையா அவரு வீட்டு திண்ணையில நின்னுக்கிட்டு அவருடைய வயல்ல விழுற மழை தண்ணிய பார்த்து கடவுளுக்கு நன்றிய தெரிவிச்சாரு. அவரு உழுது வச்சிருந்த அந்த வயல் மழை தண்ணிய தனக்குள்ள ஏத்துக்குச்சு. ஆனா பாஸ்கருக்கு அந்த மழை எந்த வகையிலுமே பயன்படல. காஞ்சி போயிருந்த அவனுடைய வயல் தண்ணியை ஏத்துக்காம அந்த தண்ணி அவன் வயலை தாண்டி வேற வயலுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அவன் ஆலமரத்துக்கு கீழே தோண்டின பெரிய பள்ளத்துல தண்ணியும் நிறைஞ்சு போச்சு. அவன் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில மழை எல்லாமே நின்னு போச்சு. சங்கரையா அவருடைய வயலுக்கு போனாரு. அவருடைய வயல்ல தண்ணி தேங்கி நிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு. பாஸ்கரும் அவனுடைய வயலுக்கு வந்து பார்த்தான். அவனுடைய வயல்ல தண்ணி தேங்கி நிக்கவே இல்ல. பாஸ்கரோட வயல்ல தண்ணி தேங்கி நின்னு பச்சை பசேல்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவன் மனசே உடைஞ்சு போச்சு. அப்பதான் அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அங்கிருந்து பொறுமையா நடந்துகிட்டு அவன் சங்கரையா கிட்ட போனான். இப்ப அவன் கண்ணுல திமிர் இல்ல, வருத்தம் தான் இருந்துச்சு. சங்கரண்ண. சங்கரையா பாஸ்கரை திரும்பி பார்த்தாரு. சொல்லு பாஸ்கரு, என்னை மன்னிச்சிடுண்ணா. நீ சொன்னது தான் உண்மை. பேராசை என் கண்ணை மறைச்சிடுச்சு. இல்லாத ஒன்றுக்காக ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டேன்னு. இப்போ என்னால் என் குடும்பம் பட்டினியா இருக்க போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சங்கரையா அவனுடைய தோளை தட்டி, பாத்தியா பாஸ்கரு, தங்கம் வேற எங்கேயும் இல்லை. இதோ நம்ம வயல்ல தான் இருக்கு.
நாம இந்த வயல்ல சிந்துற ஒவ்வொரு வேர்வை துளியும் தங்க காசுங்க தான். இந்த வயல்ல விளைய வைக்கிறமே விளைச்சல், அது எல்லாம் நமக்கு வைரத்துக்கு சமம். பாஸ்கர் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான். அது இப்ப எனக்கு புரியுதுண்ணா. ஆனா எல்லாம் கைமீறி போயிடுச்சே. எதுவும் எங்கேயும் போகல, எதுவுமே வீணாவும் போகாது. பள்ளத்தை தோண்ட கஷ்டப்பட்ட இல்ல, இப்ப வயல்ல கஷ்டப்படு. நான் உனக்கு உதவி செய்யறேன். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு உதவி செய்வாங்க. மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து உன் வயலை தங்கமா மாத்தலாம். சங்கரையாவோட வார்த்தைகள் பாஸ்கருக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அன்னையிலிருந்து பாஸ்கர், சங்கரையா, ஊர்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாஸ்கருடைய வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷம் பாஸ்கரோட வயல்ல விளைச்சல் கொஞ்சம் தாமதமா வந்தாலும் நல்லா தான் வந்துச்சு. அன்னைக்கு விளைஞ்ச நெல்லை எடுத்து கையில வைக்கும் போதுதான் உண்மையான தங்கம் எதுங்கிறது அவனுக்கு தெரிய வந்துச்சு. புதையல் எங்கேயோ மண்ணுக்கடியில புதைச்சு வச்சதுல இருக்காது, நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு கிடைக்கிற பலன் தான் நமக்கு பெரிய புதையல் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். பேராசை அப்படிங்கிறது ஒரு நிழல் போன்றது. அதை நம்பி அது பின்னாடி போனா கடைசியில மிஞ்சிறது இருட்டு மட்டும்தான்.